Hello everyone, நான் ராஜ்குமார் Ridersinc Coimbatore. இன்னைக்கு பைக் மெயின்டெனன்ஸில் நம்ம பார்க்க போகிறது செயின் வேர் ப்ரொடெக்ஷன். செயின் வேரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஸோ செயின் வேர் ஆயிடுச்சுன்னா என்னென்ன இஷ்யூஸ் வரும், என்னென்ன சேலஞ்சஸ் வருங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ செயின் வேரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு செயின் டூல் வேணும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு 0.75 and 1.0 மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செயின்கான பிச் பார்த்தீங்கன்னா 0.5 inches வரணும். பட் நமக்கு வந்து இது ஒரு வார்ன் அவுட் செயினாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த செக்கரை வச்சு நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிங்கனாலே, நான் வந்து இப்போ 0.75 இன்சர்ட் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக உள்ளே போகுது. இந்த இது வந்து உள்ளே போகக்கூடாது. ஸோ 0.75க்கு ஃபுல்லாகவே உள்ளே போகுது. ஸோ விச் மீன்ஸ் தட் 75%க்கு மேலே வேர் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து நான் வந்து அதே இதில் ரிவர்ஸில் வைக்கும்போது எனக்கு 1 inches வரைக்குமே இது வேர் அவுட் ஆயிருக்குன்னு வருது. ஸோ இந்த கேஸ் என்னென்னா இது செயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேர் அவுட் ஆயிருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செயின் வந்து ஒரு 75% வேர் ஆகும்போதே வந்து நம்ம வந்து அந்த செயினை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து என்னென்னா 75%க்கு மேலே ஆகும்போது என்ன ஆகும்னா, 75% மேலே ஆகும்போது உங்களுக்கு இது வந்து கிராங்கையும் இந்த கெசட்டையுமே வந்து உங்களுக்கு இது டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு காகில் வந்து ப்ராப்பராக போய் உட்காராமல் செயின் வேர் அவுட் ஆகிறனால காகில் வந்து அப்படியே மேலே மட்டும் உரசிட்டு போகும். ஸோ காகில் மேலே உரசும் போது என்ன ஆகும்னா, கெசட்டுமே வந்து உங்களுக்கு ஷார்ப்பன் ஆகிடும், பிளண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் வந்து ப்ராப்பராக இருக்காது, செயின் வந்து ஜம்ப் ஆகி போகும். நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து அதில் உங்களுக்கு வராது, அந்த எஃபிஷியன்சி வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் தம்ப் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயின் வந்து ஒரு 75% வேர் அவுட் ஆனால் உடனே அந்த செயினை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒரு கெசட் வந்து 2 செயின் தாங்கும். ஸோ 2 செயின் மாற்றும் வரைக்கும் ஒரு கெசட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 75% மேலே வேரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கெசட்டையும் அது டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 1 வந்துட்டாலே நீங்கள் வந்து போத் யுவர் செயின் கெசட் ரெண்டையுமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடணும். நீங்கள் அது ரெண்டையுமே பண்ணாமல் நீங்கள் கண்டினியூஸாக நான் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன்னு ஓட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இது வந்து அடுத்து உங்கள் கிராங்கை வந்து அடிப்பாங்க. கிராங்கையும் அதே சேலஞ்ச் தான் வரும். செயின் போய் கிராங்கில் உட்காராமல் ப்ராப்பராக உட்காராமல் மேலே மட்டும் உரசிட்டே போகும். ஸோ உங்களுக்கு மேலேயும் அகைன் இதை ஷார்ப்பன் ஆகிடும். இன் விச் கேஸ் நீங்கள் வந்து கிராங்கையும் மாற்றுற மாதிரி ஆகிடும். கிராங்க் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லைக் ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு 2 ஸ்பீட் கிராங்க் எடுத்துக்கிட்டீங்களா, ரோட் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 rupees வந்துடும். 11 ஸ்பீட்லாம் போகும்போது 105 கிராங்க்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 13,000-14,000 வந்துடும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா பேசிக்காக செயினை வந்து கரெக்டான டைம்லேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-2,500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். டிபெண்டிங் ஆன் த டெரென்ஸ் எல்லாருக்குமே அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஹில்ஸில் நிறையா ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, லோட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ உங்கள் செயின் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து வேர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி செயினை வந்து ப்ராப்பராக லூப் பண்ணலனாலும் உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் நிறையவே வரும். ஏன்னா செயின் லூப் ஆகாமல் இருக்கும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும், டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சீக்கிரமாகவே செயின் வந்து வேர் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கேஸில் இது நீங்கள் வந்து செயினை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வார்ன் அவுட் கெசட். செயின் வந்து 1% போனதுக்கப்புறம் இந்த கெசட் வந்து எப்படி இருக்குங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஜாயின்ட்ஸ் இது கிராங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிருக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஃபுல்லாக வேர் அவுட் ஆகலை, பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் கெசட்டை மாற்றிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு கிராங்க்ல இஷ்யூ வராது. நான் மாற்றாமல் நான் செயினை மட்டும் புது செயின் போட்டால் என்ன ஆகும்னா, புது செயினுக்கு இந்த பிச் வந்து சூட் ஆகாது. ஸோ இதில் வந்து வேர் அவுட் ஆயிருக்கும், புது செயினில் வந்து 0.5 வேர் இருக்கும். ஸோ அப்போவும் உங்களுக்கு அந்த ஜம்பிங் இஷ்யூ வர ஆரம்பிக்கும். ஸோ 1 வந்து வேர் அவுட் ஆயிருக்கு ஒரு செயின் அப்படின்னா நீங்கள் போத் செயின் அண்ட் கேசட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது செயின் மாற்றிருக்கோம். புது செயினில் நான் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 0.75 பார்த்தீங்கன்னா உள்ளே போகல. இதுதான் 0.5 பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு புது செயினில் இப்படி தான் இருக்கும். இதோட கெசட்டுமே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதனோட டீச் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஃப்ளாட்டாக அண்ட் ட்ராப் அவுட்ஸோடு இருக்கும். உங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு வேர் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது வந்து ஷார்ப்பன் ஆகிடும். ஷார்ப்பன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்டிங் இஷ்யூஸ் வரும். நீங்கள் வந்து உங்கள் செயினில் வந்து இந்த செக்கர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1,500-2,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா நீங்கள் செயினை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க, ப்ராப்பராக லூப் பண்ணிக்கோங்க. இதனால் நிறையா வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நிறையா செலவு பண்ணுறதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.